ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சினிமா பிடிக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சியான் விக்ரம் அவர்களோட பிறந்த நாள். ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே விக்ரம் சார் ஃபேன்ஸாக இருக்கலாம். யாரெல்லாம் விக்ரம் சார் ஃபேன்ஸுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. எனக்கு விக்ரம் சார் வந்து ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னே சொல்லலாம். அவரோட அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக போடுவார். ஒரு படத்துக்கு அவர் போடுற எஃபர்ட் அப்படின்றத நிறைய பேர் வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. பட் அதையும் வந்து அவர் அந்த படத்துக்காக செய்வார். நிறைய இடத்துல வந்து அவருக்கு அது கை கொடுத்துருக்கு, நிறைய இடத்துல கை கொடுக்காமலும் போயிருக்கு. பட் ரீசெண்டாக வந்த வீர தீர சூரன் பாகம் 2 அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காகவே அமைஞ்சிச்சு. வந்து ரொம்ப பெரிய கம்பேக்குன்னு சொல்கிற முடியாதுனா கூட ஒரு ஹிட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல வெற்றி திரைப்படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நம்ம சொல்லிடலாம். இந்த படத்தை பற்றியும் இந்த படத்துக்கு கழிச்சு அவருக்கு வரப்போகிற படங்கள்லாம் அவருக்கு எப்படியெல்லாம் அமையணும், எப்படி அமையுன்றதை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியும் அண்ட் இன்னும் சில விஷயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ரூமர்ஸ் இருந்தாலும் ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் மனோஜ் அஸ்வின் அவர்களோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் வந்து, அதாவது வந்து விக்ரம் சாரோட 63வது படம் வந்து மனோஜ் அஸ்வின் அவர்களோட இருக்கிற அந்த படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து வந்திருந்தது. ஸோ இந்த படத்துக்கு வந்து வீரமே ஜெயம் அப்படின்ற டைட்டில் வைக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிருந்தது. ஸோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. மேபி இன்றைக்கி வரலாம், நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு வரைக்கும் வரல. ஸோ இதுக்கப்புறம் வந்தால் பார்ப்போம். வீரமே ஜெயம் இந்த விக்ரம் 63 படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைய போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மனோஜ் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவர் மண்டேலா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு. ஒரு பெரிய லெவலில் வேர்ட் ஆஃப் மவுத் வாங்கி ஒரு நல்ல ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் மண்டேலா. அடுத்து எஸ்கே அவர்களோடு சேர்ந்து மாவீரன் திரைப்படத்தில் அவர் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணியிருப்பார். அந்த படமும் வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு நல்ல ஹிட்டான திரைப்படம் தான். ஸோ 2 நல்ல ஹிட்டு திரைப்படங்களுக்கு கழிச்சு சியான் விக்ரம் சாரோட இவர் ஒரு படம் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு வீரமே ஜெயம்ன்ற டைட்டில் வைப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீரமே ஜெயம்ன்றது என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து மாவீரனில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஹிட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த படம் வந்து விக்ரம் சாருக்கு கம்பேக் தான். அண்ட் நான் என் ரிவ்யூலேயே அதை சொல்லிட்டேன். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்க்கணுன்னா இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கலை. ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. நிறைய பேர் ஷோஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, அதில் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. 100 crore ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸே இந்த படத்துக்கு வரல. நானும் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்த்தேன். சீரியஸாக நல்ல படம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, நிறைய பேர் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பீங்க. எவ்வளோ பேர் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. நான் தெளிவாக இருந்தேன். இந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து நான் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஓடிடி ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் வந்து நான் இப்போ கூட இந்த படத்தை வந்து ஒரு கும்பலே இல்லை தேட்டரில் போய் பார்ப்பேன் அப்படின்ற மனதைரியம் இருந்துச்சுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். அது உங்களோட விஷயம். ஆனால் படம் வந்து ஓடிடியில் வந்தோடனே மறக்காமல் பார்த்துருங்க. சரி, இப்போது இந்த படம் வந்து ஓடிடியில் வந்தோடனே ஒரு பெரிய பிக்கப் எடுக்க போகுது அப்படின்றது என்னோடய கெஸ்ஸு. ஏன்னா இந்த படத்தை நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் விட்டுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பீங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்க போகுதுன்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய ரீச் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ரீச் வச்சு தான் இந்த படத்தோட பார்ட் 1க்கும் பார்ட் 3க்குமான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இந்த படத்தோட பார்ட் 1க்கும் பார்ட் 3க்கும் இன்னும் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையோ இல்லை ஒரு பெரிய ஹிட் வெர்டிக்டோ கொடுக்கும். ஆனால் விக்ரம் சார் வீர தீர சூரன் ஃப்ரான்ச்சைஸில் உடனே அடுத்த படம் பண்ண போகிறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த படத்தை பற்றி வந்து நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஸோ வந்து அந்த படத்தை பற்றின ரிவ்யூவும் நான் போட்டுட்டேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 சப்போஸ் நீங்கள் பார்க்கல, நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்னும் தேட்டரில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு 4 ஷோ 5 ஷோ இருக்குது. அண்ட் நான் இன்றைக்கி பார்க்குற வரைக்கும் நல்ல புக்கிங்ஸும் போய்ட்டுருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் இன்னி வரைக்கும் வந்து குட் பேட் அக்லி வந்தக்கப்புறமும் வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு புக்கிங்ஸும் ரெஸ்பான்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. அது கொடுக்குற 4 ஷோக்கு வந்து அது ஒரு பெரிய புக்கிங்ஸ் தான்.
சப்போஸ் இந்த படம் நீங்கள் வந்து தேட்டர்லலாம் இனிமேலாம் போய் பார்க்க மாட்டேன், நான் ஓடிடியில் வந்தவொடனே தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, எந்த மென்டாலிட்டியில் பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம். ஸோ ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற மென்டாலிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்து நிறைய பீக் பாயிண்ட்ஸோடு தான் இருக்கும். அந்த பீக் பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நான் சொல்லலை. அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாகவே தான் இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் மறக்காமல் பார்த்துருங்க. தாண்டி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த அப்டேட்ஸும் அந்த மாதிரி தெரில. சப்போஸ் வந்திருந்தா நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அடுத்து ஒரு ரூமர் மட்டும் வந்துச்சு. ஆனால் நான் அந்த ரூமர் வந்து கழிச்சு கண்டிப்பாக இதை நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மார்க்கோ திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. நான்லாம் அந்த படத்துக்கு ஒரு ரோஸ்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் போட முடியல கடைசியில். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் அந்த மார்க்கோ திரைப்படம் அமைஞ்சுது. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்டே பண்ண மாட்டேன். கண்டிப்பாக பார்க்காதீங்க. அண்ட் இட்ஸ் அடல்ட்ரேட்டட் ஃபிலிம். ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அண்ட் வயலன்ஸை ஹேண்டிலே பண்ண தெரியாத மாதிரி தான் அந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பானுங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 அப்படின்றது வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகிடுச்சு. பார்ட் 2ன்றது கூட சீக்கிரமாகவே வந்துடும். அதில் விக்ரம் சார் ஒரு ரோல் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. அண்ட் இந்த மார்க்கோ திரைப்படத்தையே ரீமேக் பண்ண போகிறான்ற மாதிரி ஒரு ரூமரும் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக நடந்துடக்கூடாதுன்னு தான் என்னோடய விஷயம். உங்களோட இதுவும் அப்படியே இருக்கும் தான் நினைக்கிறேன். மார்க்கோ படம் பார்த்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஸோ வந்து அது மட்டும் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து எந்த ஒரு அப்டேட்ஸுமே வந்து இது வரைக்கும் வரல. ஸோ இன்றைக்கி விக்ரம் சார் பர்த்டே முன்னிட்டு எதாவது வந்தால் தான் உண்டு. அதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.